தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், அந்த கூட்டத்தில் பங்கேற்க எந்தெந்த மாநில தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க? எந்தெந்த மொழிகள் எல்லாம் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு? தற்போது 7 மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்க இருப்பதால் அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆங்கிலம், தமிழ், மலையாளம், இந்தி, பஞ்சாபி போன்ற மொழிகள்ல அவங்க டிரான்ஸ்லேட்டர் எப்படி பார்லிமெண்ட்ல அவர்கள் மொழியில கேட்க முடியுமோ அதே போன்று ஒரு நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த அவர்களுடைய தாய்மொழியில இப்ப ஒடிசாவிலிருந்து நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்காங்கன்னா அவருடைய தாய்மொழியிலே அவர்களுக்கு பெயர் பலகை எல்லாம் கூட போடப்பட்ட காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று அந்த நீல நிறத்தில் அச்சிடப்பட்டு அங்கே வச்சிருக்கப்பட்டன. ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்று அங்கே இது வச்சிருக்காங்க. இது தமிழக அரசு சார்பில் நடத்தக்கூடிய விழா என்பதால IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் தற்போது கூட பார்க்கலாம் போலீஸ் வருகிறார்கள். இது போன்ற பாதுகாப்புகளும் இங்க செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடியவர்களுக்கு தமிழகத்துடைய பாரம்பரியமிக்க பொருட்களையும் கிப்டா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பத்தமட பாய், தோடர்களுடைய சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, அதே போல கன்னியாகுமரி கிராம்பு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டில் விளையக்கூடிய குறிப்பாக இந்த பத்தமடை பாயெல்லாம் பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றோர இருக்கக்கூடிய அந்த செடிகள் மூலியமாக அவர்களுக்கு நெய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்றன. இது போன்று அவர்கள் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் குறித்து தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க வெளியில் பேனர்கள், குறிப்பாக TK சிவகுமாரை வரவேற்று காங்கிரஸ் கட்சி சார்பாக பேனர்கள் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாநில முதலமைச்சர்கள் நேற்று இரவே வந்துவிட்டார்கள். அவர்கள் உள்ளே தங்கியிருக்கிறார்கள். ITC ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குறிப்பாக முதலமைச்சர் காலை 10:30 மணிக்கு இங்க தொடக்க உரையாற்ற இருக்கிறார். அதே போல ஒவ்வொரு கட்சி தலைவரோடும் சிறிது நேரம் உரையாற்ற இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பும் செய்திருக்கிறார்கள். பிரியா, கூட்டத்தில் பங்கேற்க அந்தந்த மாநிலங்களின் தலைவர்கள் வருகை தந்திருக்கும் நிலையில் அவரவர்களின் தாய்மொழியில் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன்.